இது கொஞ்சம் கடினமானது தான். நான் எப்படி பாஸ்டர் யோசிக்காமல் இருக்கிறது, நான் எப்படி பாஸ்டர் திங்க் பண்ணாமல் இருக்க முடியும்? இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, என் பிள்ளை இப்படி போயிட்டு இருக்குது, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, என் லைஃப்பை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? என்னால் யோசிக்காமல் இருக்கவே முடியாது. இந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்தால் தெரியும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போகிற சூழ்நிலையும் அப்படிதான். நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான சூழ்நிலை இல்லை, ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, பெரிய பிரச்சனையான ஒரு சூழ்நிலை. அவனுடைய கையிலே கவி கொண்டது சாதாரணமான கரப்பாம்பூச்சி கிடையாது, அவன் கையில் கவி நிற்கிறது விரியன் பாம்பு, அவ்வளோ விஷம் நிறைஞ்ச பாம்பு. ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த சோதனையை குறிச்சோ விரியன் பாம்பை குறிச்சோ எதை குறிச்சும் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் யோசிக்கவே இல்லை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நீ சிந்திக்கிறதை நீ நிறுத்து, நீங்க சிந்திக்கிறத நிறுத்துங்க, நீங்க அந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறத நீங்க நிறுத்துங்க. நான் நம்புறேன் நம்முடைய தேவன் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாமுடைய மகனை கொண்டு போய்